ஆத்தா என்ன வெயிலு! செத்த நேரம் வீட்டுல உட்கார முடியுதா? பயங்கரமா அனல் அடிக்குது. கிராமத்துல வாழ்ற நம்மளுக்கே இப்படி வெயில் அடிக்குதே, அப்ப சிட்டில வாழ்றவங்க எல்லாம் நிலைமை நினைச்சு பார்த்தாலே பாவமா இருக்கே. எப்படிதான் சிட்டில எல்லாம் குடும்பத்தை நடத்துறாங்களோ. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா? வெயில் அடிச்சாலும் மழை வந்தாலும் நம்ம ஊர்னா நம்ம ஊர் தான். அங்க போறது யாரு? பங்கஜ மாதிரி இருக்கே. ஆனா அவளேதான் இந்நேரத்துல எங்க போய்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி கூப்பிடுவோம், நம்மளுக்கும் பொழுது போக மாட்டேங்குது. அவளை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுவோம். பங்கஜா, பங்கஜா, சொல்லுங்கக்கா. இந்த வெயில எங்கடி போய்கிட்டு இருக்க? இந்த பக்கத்துல மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டுக்கா? இந்த வெயிலியா மார்க்கெட் போறது? வெயில் கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறம் போனதான் என்ன? இல்லக்கா, வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கா, ரொம்ப தாக எடுத்துக்கிட்டே இருக்கு. சரி ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா வீட்லயே ஒரு பழம் வேற இல்ல. அதான் ஏதாவது பழம் வாங்கிட்டு வரலான்னு போறேன். இந்தாடி, நேத்து தானடி தள்ளு வண்டியில போனவங்கிட்ட அவ்வளவு பழத்தை வாங்கினேன். அதுக்குள்ள என்னடி பண்ண? நான் என்னத்த பண்ணேன்? நான் ஒன்னத்தையும் பண்ணல. என் மருமவ ஒரு கலை, என் மருமவ மூஞ்சி காப்புறேன், கை காலு காப்புறேன்னு எல்லா பழத்தையும் அரைச்சு மூஞ்சி கேப்பிக்கிட்டா. இந்தாடி, அவ திங்கிறதுக்கே எங்க பழம் இல்லையா? உன் மருமவளுக்கு மூஞ்சில பூசுறதுக்கு இப்ப பழம் ரொம்ப தேவை பாரு. என்னக்கா பண்றது? வந்து வாட்சது அப்படி. சரி சரி, அப்புறமேட்டு போய் வாங்கிக்கலாம். செத்த நேரம் உட்காரு, நமக்கும் ரொம்ப பொழுதே போக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பேசுவோம். இல்லக்கா, வீட்டுல வேற போய் ஓலை வேற வைக்கணும். அடியே, அதான் உன் மருமவ இருக்கால, அவ எல்லா வேலையும் பாத்துக்குவா. சும்மா சும்மா எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்காதடி. அப்புறம் எல்லா வேலையிலும் உன் தலையில கட்டிட்டு உன் மருமவ நல்லா ஹாயா உட்காந்துக்குவா. இப்படி எல்லாம் மருமவளை ஊட்டி வளர்த்தனு வையேன், உன் மண்டையிலே மிளகா அரைச்சிட்டு போயிருவா. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. இந்தாடி, உனக்கு மருமவ வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 2 வருஷம் தான்க்கா ஆகுது. எனக்கு என் மருமவ வந்து 7 வருஷம் ஆகுது. அப்ப உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதிகமா இருக்கும். என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிங்கக்கா. ரொம்ப தாகமா இருக்குல்ல? ஆமாக்கா, ஐஸ் வாட்டர் ஏதாவது இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். அட இருடி, நீ ஏன் நம்ம வீட்டுக்கு எப்பயாவது வர? உனக்கு ஐஸ் வாட்டர் வேணுமா? ஐஸ் வாட்டரு சரி, வெறும் தண்ணியாவது கொடுங்க. அட இருடி, என் மருமவளை ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். மருமவளே, இந்தாடி மருமவளே. வேணாக்கா, அவளுக்கு ஏன்க்கா சும்மா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேணாக்கா, தண்ணி போதும். அட இருடி, என் மருமவ அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வருவா. நீ என்னடானா அவளுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? இந்த மாதிரி அப்பப்ப அவளுகளை வேலை வாங்கிட்டு இருந்தாதான் நம்ம வலிக்கு வருவாளுங்க. இல்லனா நைஸா நம்மள அவளுக்கு வலிக்கு எடுத்துடுவாளுங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட இருந்து பார்த்து கத்துக்க. இந்தாடி சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? கூப்பிடுறேன், எனக்கு காதுல விழுதா இல்லையா? ஏத்தே கூப்பிட்டீங்களா? இந்தாடி, காதுல என்ன பஞ்சு அரைச்சு வச்சுட்டு உட்காந்துருப்பியோ? எத்தனை தடவை மருமவளையும் கூவிக்கிட்டு இருக்கிறது? ஏத்தே, காதுல ப்ளூடூத்தை மாட்டிட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க, அதான் நீங்க கூப்பிட்டது எதுவுமே கேட்கல. கேட்காதுடி, கேட்காது. உன்னைய சொகுசா வளர்க்குறல, எதுவுமே கேட்காது. சரி சொல்லுங்க தே, என்ன வேணும்? ரொம்ப தாகமா இருக்குது பாத்துக்க. அதனால எனக்கும் பங்கஜத்துக்கும் நிறைய ஐஸ் போட்டு நல்லா சூப்பரா 2 ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வா போ. வெட்டி கதை பேசுறதுக்கு எனர்ஜி வேறையா? என்னடி என்னமோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? இல்ல தே, உங்களுக்கு சுகர்னால நான் சுகர் கம்மியா போடுவேன். அவங்களுக்கு எப்படி? 2 பேருக்கும் ஒட்டு போல போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தே, இதோ வரேன். அடியே நில்லுடி, வீட்டுக்கு பங்கஜ வந்திருக்கா, வாங்க அத்தேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? என்ன திமிரா உனக்கு? ஐயோ அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, பரவாயில்லக்கா, நம்ம மருமவ தானே. நீ சும்மா ஏறி, என்னடி மச நிக்கிற? வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். வாங்க அத்தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா சின்ன பொண்ணு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கே அத்தை. உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போதுமா இல்ல மேங்கோ ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவா? அதெல்லாம் வேணாமா, உனக்கு என்ன தோணுதோ அதை போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இந்தாடி, நான் இங்கதான் உட்காந்துருக்கேன். திரும்பி போய் போன் நோண்டிட்டு இருந்தேன்னு வையேன், வந்து கோமட்டிலே மிதிப்பேன். ஒழுங்கு மரியாதையா போய் எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா சீக்கிரமா. தொண்டை வேற கவுங்குது. எடுத்துட்டு வரேன் அத்தை. இந்தாடி பாத்தியா? ஏக்கோ பாவோக்கோ உங்க மருமவ, ஏன்க்கா இவ்வளவு போட்டு இவ்வளவு வேலை வாங்குறீங்க? இந்தாடி, இவளுக்கு கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும், பாத்து கத்துக்க. நீ வேணா ஒரு 2 நாள் வந்து என் வீட்டுல தங்கிட்டு போ. அப்பதான் மருமவளை எப்படி வளர்க்கணும்னு என்கிட்ட இருந்து பாத்து கத்துக்குவேன். உன்ன மாதிரி எல்லாம் மருமவளை வளர்த்தேன்னு வையேன், இவ என் மண்டையில மிளகா அம்மிக்கல்லையே தூக்கி போட்டுட்டு போயிடுவா. எவ்வளவு வன்மோ! பக்கத்து வீட்டு மருமவ சந்தோஷமா இருக்கிறது கூட இந்த தாய் கிழவிக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம உயிரை தான் வாங்குதுன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற உயிரையும் சேர்த்து வாங்குது. எல்லாம் நேரம். அம்மா எப்பா எக்கா, என்னாச்சு? என்னன்னே தெரியலட்டி, 2 நாளா இடுப்பு வலி, என்னமா உயிர் போகுதுன்ற. ஏன்க்கா வீட்டுல எல்லா வேலையும் உங்களுக்கு செய்ய விடுறாளோ மருமவ? இல்லட்டி, அவளை வேலை வாங்கியே எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதுடி. அது சரி. இந்தாட்டி, அப்புறம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்து என்னடி வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி அந்த புஷ்பா இருக்கால, அவ வீட்டுல இருந்து ஒரே சத்தமா இருந்துச்சு, என்ன விஷயமா? அது ஒண்ணும் இல்லக்கா, அவ மவ இருக்கால, அவ மவ. ஆமாண்டி, ரொம்ப நல்ல பிள்ளை.
வெளியிலே வரமாட்டாளே, அவதானே? அவளுக்கு ஆச்சு? அந்த புள்ள ஒரு பையனோட ஓடி போயிடுச்சுக்கா. அடியே என்னடி சொல்ற? அவளா? அட ஆமாக்கா, அவதான். என்னடி இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுற? அவள நல்ல பிள்ளை நினைச்சேன், இப்படியா பண்ணிக்கிட்டு போயிட்டா? ஊர்ல உள்ளவங்க கதையை கேட்கணும்னா மட்டும் இந்த தாய் கிழவிக்கு இந்த எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அப்படி எல்லார் வீட்டு கதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சிபிசிஐடி ஆக போதா இல்ல டைரக்டர் ஆக போதான்னு தெரியலையே. எல்லா கதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லனா மண்டை வெடிச்சிரும். அட ஆமாக்கா, அவதாக்கா அப்படி பண்ணிட்டு போயிட்டா. நீ மேல சொல்றி, இல்லனா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. அப்புறம் என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே சாவு தாய் கிழவி. வாமா சின்ன பொண்ணு, வாட்டி வா. இந்த ஜூஸ போட்டு எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இம்புட்டு நேரமா? ஜூஸ் போடுறது என்ன ஈஸியான வேலையாத்த? பழத்தை வெட்டணும், ஜூஸை புளியணும், சர்க்கரையை போடணும், ஐஸ் கட்டியை போடணும், தண்ணியை ஊத்தணும், இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வர வேணாமா? என்னது தண்ணியா ஊத்துனியா? அடியே, ஆரஞ்சு ஜூஸ்ல எவ்வளவு தண்ணியா ஊத்துவாளா அடி? ஆரஞ்சு ஜூஸ்ல தண்ணியா ஊத்துனா ஆரஞ்சு ஜூஸ் எப்படி ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கும்? பச்சை தண்ணி மாதிரி தானடி இருக்கும், பைத்தியக்காரி. தண்ணியை ஊத்தி கிளாஸ கழுவுனேன்னு சொன்னாத்த. அது சரி சரி, கொண்டா. அதான் குடுத்துட்டேல, கிளம்பு. அப்படியே குடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கிளாஸை வாங்கிட்டு போயிருவேன். ஏன் வந்து வாங்கிக்க மாட்டியோ? அதுக்கு இல்ல அத்த, ஒரு கிரே டிராமா பாத்துட்டு இருந்தேன் பாத்துக்கங்க. என்னது கால்ராவா? கால்ரா இல்ல, கே டிராமா, கொரியன் டிராமா பாத்துட்டு இருந்தேன் அத்த. ஆமாண்டி, உனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நேரம் கரெக்டா இருக்கும் பாத்துக்க. போடி போ, உன் புருஷன் வர டைம் ஆயிடுச்சு. சிங்க்ல வேற அவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு, அதை விளக்கிட்டு சோறு வை போ. வந்த உடனே பசிக்குதும்மா. மணி வேற இப்பயே 12 ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ஒலைய வை. அவர் 1:30 மணிக்கு தானே அத்தை வருவாரு, இப்ப 12 மணி தான் ஆகுது. நான் கொஞ்ச நேரம் சீரியல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் மத்த ஜாமான வேலையெல்லாம் பாக்குறேன். என்னத்தையோ பண்ணி தொலை, ஆனா எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிருக்கணும். நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சரிங்க அத்தை. இந்தாட்டி அப்புறம் என்னாச்சு? கதை கேட்கணும்னா மட்டும் அவ்வளோ ஆர்வம். பரவ என்ன ஆவறது? வீட்டுல இருக்க எல்லா நகையும் சுருட்டிட்டு ஓடிட்டா. என்னது, நகையெல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டாளா? அட ஆமாக்கா, அந்த புஷ்பா இருக்கால, புஷ்பா, அவ மொபைலுக்காக கிட்டத்தட்ட 40 சவரன் நகையை சேர்த்து வச்சிருந்தா. இந்தாட்டி 40 சவரனை எடுத்துட்டு ஓடிட்டாளா? விலைவாசி விக்கிற விலையில 40 சவரன்னா எவ்வளவு வரும்? ஆமாங்க, என்ன பண்றது, மொத்தத்தையும் சுருட்டிட்டுல ஓடிட்டா. ஏண்டி, அவ ஓடி போன பையன் எப்படி? அவன் சுத்த ஊதாரியாங்கா, 10வது தான் படிச்சிருக்கானாமா. இந்தாட்டி இந்த பிள்ளைதான் நிறைய படிச்சிருக்குல, அவனியா போய் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிச்சு? அட ஆமாக்கா, என்ன பண்ணி தொலையிறது? இந்த பிள்ளை இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்கு, ஆனா அவன் 10ஆம் கிளாஸ் தானா. அவனை போய் எப்படி இந்த பிள்ளை லவ் பண்ணிச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒன்னத்துக்கும் உதவ மாட்டானா அவன். நம்ம வீட்டுக்கு எய்த்தா வீட்டுல பாண்டின்னு ஒரு பையன் இருந்தான்ல. ஆமா, அந்த பூர்ணிமா மையன் பாண்டி. அவனுக்கு என்னடி? அவனும் இவனும் ஃப்ரெண்ட்ஸாங்கா. மூலியமா தான் அந்த பையனை அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அடி சண்டால சிரிக்கி, அவளுக்கு இது தேவைதானா? என்ன பண்றது, ஒரே கதிகாலமா இருக்கு. இந்த புஷ்பாக்கு தேவைதாண்டி. என் மவ அப்படி, என் மவ இப்படி, என் மக பேரழகி, என் மவ நான் சொல்றதுதான் கேப்பா, அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்டு இருச்சாலே இப்ப நல்லா தேவைதான் அவளுக்கு. அது மட்டும் இல்லாம கழுத்து ஃபுல்லா நகையை போட்டு ஜிங்கு நாட்டிட்டு திரிஞ்சா இப்ப எப்படி திரிவான்னு தெரியல. ஆமாங்க, அதுக்குதான் எல்லாம் அடக்கி வாசிக்கணும். எந்த சிரிக்கும் அவ கண்ணு படிச்சுன்னு தெரியல, கடைசியில இப்படி ஆயிட்டா. அவளுக்கு தேவைதாண்டி, நல்லா அனுபவிக்கட்டும். சரிட்டி, ஜூஸ குடி. ஆக்கா பரவாயில்லையக்கா, உங்க மருமக ஜூஸ நல்லால போட்டிருக்கா. எல்லாம் நம்ம ட்ரைனிங் தாண்டி, நான் அப்படி பழக்கி விட்டுருக்கேன். இல்லைன்னா இப்பெல்லாம் போடுவாளாமா? நீ என்னைய பார்த்து நல்லா கத்துக்க, இந்த மாதிரி தான் வேலை வாங்கணும், என்ன புரிஞ்சுதா? சரிங்கக்கா. எக்கா, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. நான் வரேன். வீட்டுல வேற ஊர்பட்ட வேலை இருக்கு. என் மருமக கண்டிப்பா எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டான், நான் தான் போய் செய்யணும். சரிடி, அப்புறம் இந்தாடி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உன் கண்ட்ரோலுக்கு முதல்ல உன் மருமகளை கொண்டு வா, அவ கண்ட்ரோலுக்கு நீ போயிடாத. சரிங்கக்கா. அப்புறம் டி, புஷ்பா வீட்டுல இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு வந்து சொல்லு. சரிங்கக்கா. சரி, இப்ப நான் வரேன். சரி டி, பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் இந்தாடி, மார்க்கெட்ல இந்த அன்னாசி பழம் இருக்கும்ல, அது நல்ல மலிவா இருந்தா நம்மளுக்கு 2 வாங்கிட்டு வா, நான் அப்புறமேட்டு உனக்கு காசு தரேன். சரிங்கக்கா. மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னது தப்பா போயிடுச்சு. அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கண்டிப்பா காசு தர மாட்டா. கேட்டா மார்க்கெட்ல அன்னாசி பழமே விக்கலான்னு சொல்லிட வேண்டியதான். இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல முதுகு வலி வந்ததுதான் மிச்சம். சரி, எந்திரிச்சு போவோம், இந்த கிளாஸ் வேற எடுத்துட்டு போகணுமே. சரி, அவளையே கூப்பிடுவோம். இந்தாடி சின்ன பொண்ணு, அடியே மருமவளே. ஒன்னத்துக்கு பிரச்சனை இல்லாதவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. சரி, நம்மளே எடுத்துட்டு போவோம். இந்தாட்டி. ஆனா இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டிவியும் ஓடல, இந்த போன் சவுண்டு கேட்கல, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு தெரியலையே. அந்த செவிட்டு மிஷின் மாதிரி ஒன்னு வாங்கி காதுல அமுக்கி வச்சிருப்பா, அதுதான் காதே கேட்டு தொலையாது. நம்மளே போய் கூப்பிட்டு வருவோம். சோறையாவது பொங்கி வச்சிருக்காளா? அடி சண்டால சிரிக்கி.
சிங்க்ல பாத்திரம் எவ்வளவு கிடக்கு, சோத்த ஒலைய வைக்கல, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேவ. என் மவன் வர டைம் வேற ஆயிடுச்சு. வந்த உடனே புள்ள பசிக்குதுன்னு சொல்லுவான், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இவளோட டெய்லிக்கும் ஒரே பெரிய தொந்தரவா போயிடுச்சு. கழுதைய கட்டிட்டு பேச்ச கதையால இருக்கு. இந்த வரேன் இரு, கண்டிப்பா மகாராணி மல்லாக்க படுத்து விட்டதை பட்டு தூங்கிட்டு இருப்பா. அத வரேன் இரு. இந்தாட்டி நம்ம வந்து நிக்கிறது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கியா? அதுவும் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியா? அதுவும் கால் மேல காலை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா? வீட்டுல ஒரு வேலையும் முடிக்காம இங்க ஒய்யாரமா வந்து விட்டதை பார்த்து படுத்துல தூங்கிக்கிட்டு இருக்கா. இவள இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இந்தாட்டி ஐயோ தூங்கிட்டேனா? இந்த அத்தக்காரி வேற என்ன பண்றான்னு தெரியலையே. நம்ம வேற தூங்கிட்டோம் தெரிஞ்சா நம்மள போட்டு பொழந்து எடுத்துருவாளே. சரி போய் மொத்த வேலையெல்லாம் முதல்ல முடிப்போம். இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது இந்த அத்தக்காரி எதுக்கு இங்க படுத்துட்டு இருக்கு? படுத்து இருக்க போசே சரியில்லையே. அத்தே அத்தே, என்ன ரியாக்ஷனே இல்ல? ஐயோ அத்தை போயிட்டீங்களா? அத்தை என்னை விட்டு போயிட்டீங்களா? அத்தை அத்தை எந்திரிக்க அத்தை. ஐயோ எங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே எங்க அத்தையை காப்பாத்து பார்த்தே. எந்திரிங்க அத்தை, மூச்சு பேச்சே இல்லாம கிடக்குதே. ஏத்தே உங்களை தான் அத்தை, எந்திரிங்க அத்தே. அத்தே அத்தே. ஐயோ திடீர்னு இந்த அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் வீட்டுக்காரன் வந்து இதை மட்டும் பார்த்தானா நானும் இந்த தாய்க்கல்வி ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லுவானே. அடியே தாய்க்கல்வி எந்திரி, என் வீட்டுக்காரன் வர நேரம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு தொலை. நான் உன்னை எதுவுமே பண்ணல, எந்திரிச்சு தொலை. ஏன் இப்படி சாவடிக்கிற என்ன? ஐயோ காலிங் பெல் சவுண்ட் வேற கேக்குதே. வந்து தொலைஞ்சிட்டான் போலயே. செத்தேனா இன்னைக்கு. இந்த தாய்க்கல்வி வேற கண்ண நேரத்துல என்ன வேற உயிரை வேற வாங்கிட்டு இருக்கு. போச்சு போச்சு, இன்னைக்கு அந்த ஆள் என்ன சாவடிச்சிருவான். எப்பப்பா வெளியே என்ன வெயிலு. இந்த வெயில வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறேன். மாமியாரும் மருமகளும் என்ன பண்றாளுன்னு தெரியலையே. வீட்டை வேற திறந்து போட்டிருக்காங்க. கொஞ்சமாச்சும் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கா? மத்தியான நேரத்துல இப்படி வீட்டை திறந்து போட்டு வச்சிருக்கோமே, எவனாவது வந்து எதையாவது களவாண்டுட்டு போயிட மாட்டானா? அந்த நினைப்பெல்லாம் இல்ல. ரெண்டு பேரையும் நல்லா 24 மணி நேரமும் அடிச்சுக்கங்கன்னு சொன்னா நல்லா அடிச்சுப்பாளுங்க. மத்த எதுக்குமே ரெண்டு பேரும் பிரயோஜனம் இல்ல. பசி வேற உயிரை போகுது. இந்த சின்ன பொண்ணு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏங்க 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 ஏய் இந்த சின்ன பொண்ணு என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஏங்க ஏங்க அத்தைக்கு 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 அத்தைக்கா? அம்மாக்கு என்னாச்சு? ஏன் நீ என்னடி பண்ண எங்க அம்மாவை? என்னடி ஆச்சு எங்க அம்மாவுக்கு? எங்க தெரியலங்க, நீங்க வந்து பாருங்கங்க. என்னன்னு தெரியல, அத்தை வாயை பொழந்துட்டு மல்லாக்க விட்டத்துல பார்த்து படுத்து கிடக்காங்கங்க. எழுப்புற எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து என்னன்னு பாருங்கங்க. ஐயோ எங்க அம்மா. அடி என்னடி பண்ண எங்க அம்மாவை? ஏன் எங்க அம்மா இப்படி கிடக்கு? ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா உங்க அம்மா மல்லாக்க விட்டதை பார்த்து படுத்து கிடந்தாங்கங்க. நானும் பதறி போய் அத்தையை எழுப்புனா அத்தை எந்திரிக்கவே இல்லைங்க. கடைசியில மூச்சு செக் பண்ணி பார்த்தா மூச்சு பேச்சே இல்லாம கிடக்காங்கங்க. அடி பாவி சண்டாளி, நீ தாண்டி எங்க அம்மா வேணுமோ பண்ணிட்டேன். எங்க அம்மா மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உன சும்மா விட மாட்டேன்டி. எமோ எந்திரிமோ, மோ எந்திரிமோ. காலையில தானம்மா உன் நல்ல வாயால போயிட்டு வாடா தம்பி அமைச்சு வச்ச. வந்துட்டேனேம்மா, வந்து ஏதாவது எந்திரிச்சு பேசுமா. எமோ எமோ உன் பிள்ளைக்கு பசி எடுக்குதுமோ, சோத்தை போட்டு எடுத்துட்டு வாமா. எமோ எந்திரிமா. என்னம்மா வா எப்படி பொழுது படுத்து கிடக்க. எமோ எந்திரிமோ. இப்படிதாங்க நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தேங்க. அத்தை எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. இந்தாட்டி சின்ன பொண்ணு, எல்லாத்துக்குமே காரணமே நீதான். எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு ஒன்று அவ்வளவுதான். எமோ எந்திரிமா. இவ ஏதாவது பண்ணாலா சொல்லுமா. இவ ஏதாவது பண்ணியிருந்தானா அவளை நான் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிடுறேன். எமோ எந்திரிமா. இந்தாட்டி என்ன மசமசம் நின்றுட்டு இருக்க? போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வர சொல்லு. இதோ சொல்றீங்க. அம்மா எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரு அம்மா தாமா. எந்திரிமா. எம்மா எம்மா உன் புள்ள பசி தாங்க மாட்டாமா. எம்மோ எந்திரிமா. வயிறு குவா குவான்னு சவுண்டு போடுதுமா. அம்மா சோத்தை போடுமா. உன் மருமவன் எனக்கு சோறு போட மாட்டாமா. நீதாம்மா சோறு போடணும். ஏம்மா எனக்கு எந்திரிச்சு சோத்தை போடுமா. உங்க மகனுக்கு பசிக்குதுமா. ஏம்மா எந்திரிமா. ஏம்மா எந்திரிமா. ஏம்மா எம்மா. பேஷண்ட் இவங்க தானா? ஆமா டாக்டர், எப்படியாவது எங்க அத்தையை காப்பாத்திருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். யாம் இருக்க பயமீன், நான் பாத்துக்கிறேன். இந்த பையப்பா நகரு, நீ நகர்ந்தாதானே உங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு பார்க்க முடியும். சரிங்க டாக்டர். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். எங்க அம்மாவை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். யாம் இருக்க பயமீன், கொஞ்சம் ஓரமா வரீங்களா? நான் உங்க அம்மாவை செக் பண்ணணும். செக்அப் பண்றதுக்கு எங்க அம்மா எதுவும் திருடிட்டு வரலையே டாக்டர். எதுக்கு டாக்டர் செக் பண்ணணும்? எப்பா உன் அம்மா உடம்புல என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னப்பா. நகரு. சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர். எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்திருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். ஓ ஓ இதான் பிரச்சனையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். எங்க அம்மாவை மட்டும் காப்பாத்திருங்க டாக்டர். அட இருப்பா, செக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வந்து சொல்றேன்ப்பா எவ்வளவு ஆகும். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. ஆடி வாலண்டியரா வந்து தலையோடுது, மழை அரைச்சிட வேண்டியதான். இந்த பார்ப்பா உங்க அம்மாக்கு வந்திருக்கிறது மல்டிபிள் டிசார்டர். இது 1 கோடி பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் வரும்.
அச்சோ எங்க அம்மா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்க அம்மாவை மட்டும் காப்பாத்திருங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றானே தவிர காசை கண்ணுல காட்ட மாட்டேங்கிறானே இவன். சரி குத்து மதிப்பா ஏதாவது அடிச்சு விடுவோம். உங்க அம்மாவை காப்பாத்தணும்னா உங்க அம்மாக்காக நீ 5 லட்சம் ரூபாய் செலவு பண்றியா? 5 லட்சம் ரூபாய் எல்லாம் ஒரு காசா டாக்டர்? எங்க அம்மா உயிருக்கு முன்னாடி 5 லட்சம் என்ன 5 லட்சம் 50 லட்சம் கூட தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன் டாக்டர். ஐயோ தெரிஞ்சிருந்தா அப்பயே 50 லட்சம் கேட்டிருப்பேன். நீ தப்பு பண்ணிட்டனே. ஆத்தாடி 5 லட்சமா? இந்த மனுஷன் அம்மா மேல இருக்க பாசத்துல 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் பண்ணிடுவானே. சொத்துல பாதி பங்கு நம்ம பிடிக்கிறலான்னு பார்த்தா இந்த மனுஷன் உங்க அம்மாக்காகவே மொத்த சொத்தை அழிச்சிருவான் போலயே. இந்த தாய் கல்வி யூசருக்கு 5 லட்சம் ரூபாயில அநியாயமா இல்ல? சின்ன பொண்ணு ஏதாவது பிளான் பண்ணு, ஐடியா. ஏங்க நீங்க ஒண்ணு 5 லட்சம் ரூபாயில சரி பண்ண தேவையில்ல. உங்க அம்மாவை எப்படி காப்பாத்துறேன்னு பாருங்க. இப்ப இந்த அடி சும்மா இருடி. 5 லட்சம் ரூபாய்க்கு ஆகலாம் எங்க அம்மாவோட உயிரை உன்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. நீ ஏதாவது பண்ணிருவ. ஏங்க நான் பண்ண போற ட்ரீட்மெண்ட்ல உங்க அம்மா சட்டார்னு எந்திரிச்சு உட்காரலனா என் பேரை சின்ன பொண்ணுன்ற பேரை பெரிய பொண்ணுன்னு மாத்திக்கிறேங்க. இந்த அடி எங்க அம்மா உசுருக்கு போராடிட்டு இருக்கு, எனக்கு காமெடி படிக்கிட்டு காமெடி. இந்தாமா இவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும் தான் இவங்க உயிரை காப்பாற்ற முடியும். சும்மாலாம் இவங்களை காப்பாத்திட முடியாது. இவங்களுக்கு வந்திருக்க நோய் ரொம்ப பெரிய நோய். யோ மொட்டை வாய் முடியா, ஏமாத்துறதுக்கு காரணம் வேற. வாய் முடியா. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த மொட்டையை நம்பிலாம் 5 லட்ச ரூபா கொடுத்து ஏமாத்துறாதீங்க. உங்க அம்மா இன்னும் 2 நிமிஷத்துல எந்திரிச்சு எப்படி உட்காராங்க பாருங்க. உட்கார்ந்து என்ன சின்ன பொண்ணு இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யு எப்படி ஆர்டர் போட போறாங்கன்னு மட்டும் பாருங்க. சரி என்னமோ சொல்ற பண்ணு. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். எப்பா உன் பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்காதப்பா. உங்க அம்மா உயிர் பொழைக்கணும்னா நீ 5 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். இருங்க டாக்டர், அந்த பைத்தியக்கார ஏதாவது சொன்னானா அதை செய்யாம விட மாட்டா. அவ என்ன செய்யறான்னு பாப்போம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் என்ன 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கூட தரேன். நீங்க தான் எங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும் டாக்டர். அப்ப சரி. தயவு பண்ணி எங்க அம்மாவை காப்பாத்திருங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். அடிச்சி வாய் மூடுப்பா. சும்மா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றியே. ஒரு 1000 ரூபாய் எடுத்து நீட்டியா நீ? 1000 ரூபாய் நீட்ட வேணாம், 500 ரூபாய் நீட்ட வேணாம். இந்தாட்டி எங்க அம்மாவை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்த? கை வைத்தியம் பார்க்க போறியா? கை வைத்தியம் இல்ல, வாய் வைத்தியம். வாய் வைத்தியமா? சத்த நேரம் இருங்க, அப்பதான் என்ன நடக்குதுன்னு புரியும். ஏத்தே சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயா இவங்களை காப்பாத்தணும்னா வாய் வைத்தியம் எல்லாம் செட் ஆகாது. இங்கிலீஷ் வைத்தியம் தான் செட் ஆகும். யோ மொட்டை வாய் முடியா. வர டாக்டர்களுக்கு மரியாதையே இல்லாமல போயிட்டு இருக்கு. ஏத்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ற சின்ன பொண்ணு. எக்கோ புஷ்பா வீட்ல திரும்பி சண்டை ஆரம்பிச்சுச்சுக்கோ. என்னது சண்டையா? இந்த தடவை அந்த சண்டையை பார்க்காம விடவே மாட்டேன். அந்த புஷ்பா வீட்ல சண்டைனா எனக்கு ஒரே ஜாலி தான். என்னடா காசு வாங்கலான்னு பார்த்தா இந்த பொம்பளை எந்திரிச்சுல உட்கார்ந்து இருந்துச்சு. அம்மா நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலமா. நல்ல வேலை நீ உயிர் பொழைச்சிட்டமா. எனக்கு என்னடா ஆச்சு? நான் குத்துக்கள் மாதிரி தானே இருக்கேன். ஐயையோ நடந்ததெல்லாம் அத்தைக்கு மறந்துருச்சு போல. ஒருவேளை நட்டு கலந்துருச்சோ. இதுவும் நல்லதா போச்சு. என்னமா வளர இவ்வளவு நேரம் நீ மயக்கத்துல இல்லாம கடந்த? உனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேமா. மயக்கத்துலயா? இதுக்கப்புறம் இங்க நம்மளுக்கு வேலை இல்ல, மூடிட்டு கிளம்புவோம். அட ஆமாண்டா, உன் பொண்டாட்டி இருக்காள, உன் பொண்டாட்டி அவ என்ன பண்ணா தெரியுமா? நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே. என்னமா பண்ணா? நல்லா மட்லாக்க படுத்து கால் மேல காலை போட்டு விட்டத்தை பார்த்து தூங்கிக்கிட்டு இருந்தா. கொரட்டை வேற விட்டுட்டு சரி வந்து எழுப்பலான்னு சின்ன பொண்ணுன்னு பாசமா வந்து எழுப்புனா ஒரே கெத்தேத்தி விட்டுட்டாடா. பறந்து போய் விழுந்தவதான். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல. ஐயோ வண்டி என்ன நம்ம பக்கம் சாயுது. அவளை என்னன்னு கேளு. என்ன தைரியம் தான் உன் அம்மாவையே எட்டி உடைச்சிருப்பா. எம்மா அவ அப்படிதாமா. நானே அவகிட்ட பல தடவை உத வாங்கியிருக்கேன். நீ முத தடவை உர வாங்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. விடுமா, அதான் உனக்கு ஒன்னும் ஆளையில. உன்னை காப்பாத்தினதே அவதாமா. ஆமாண்டா ஆமா. இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கிட்டு என்னை காப்பாத்த வேற செஞ்சாலாமா மகாராணி. சரி விடுமா, உனக்கு எதுவும் ஆள. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். அப்பாடா நம்ம தப்பிச்சோம். செல்லக்குட்டீஸ், இந்த மாதிரி மாமியார் மருமகள் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த எபிசோட்ஸையும் கண்டினியூ பண்ணுவோம். பிளஸ் சஞ்சய் குமார் எபிசோட்ஸும் வரும். பை. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிருங்க. டடா.